அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய பலன்களானது பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ராசி பலன்கள் கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட போகக்கூடிய ஒரு மாபெரும் திருப்பு முனை என்றே சொல்லலாம். இந்த ஒரு திருப்பு முனை பார்த்தீங்கன்னா மார்ச் 23ஆம் தேதி அன்று நிகழப்போகிறது. அந்த விதியே பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றி தான் இப்போ நம்ம பேச இருக்கோம். நீங்கள் பார்த்தது 100க்கு 100 உண்மை. சுமார் 200 வருடங்களுக்கு பிறகு நவ கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் ஒரு அபூர்வமான அதிர்ஷ்டகரமான கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை நேர்மறை ஆற்றலும் இப்போது மீனராசியை நோக்கி திரும்பியுள்ளன. மீனராசி அன்பர்களே, கடந்த பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், சிந்திய கண்ணீர்கள், நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நீங்கள் யோசித்து அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் உறக்கம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கழித்த இரவுகள், இவை அனைத்திற்குமே ஒரு முற்றுப்புள்ளிகள் வைக்க போகக்கூடிய காலகட்டங்களானது வந்துவிட்டது. குரு பகவானை பார்த்தீங்கன்னா அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்கள் நீங்கள். அதனால் இந்த மீனராசிக்காரர்கள் இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா கருணை உள்ளமும் கற்பனை திறன்களும் கொண்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எதையுமே பொறுமையாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். ஆனால் சமீப காலமாக உங்களுடைய நற்பண்பிற்கும் உழைப்பிற்கும் உரிய பலன்கள் கிடைக்காத அளவிற்கு கிரக நிலைகள் உங்களை பார்த்தீங்கன்னா சோதித்து கொண்டு இருக்கும், சோதித்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டினுடைய மார்ச் 23ஆம் தேதி அன்று நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றங்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் இருந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலகி ஒரு மாபெரும் பொற்காலங்கள் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 23ஆம் தேதி தனகாரகன் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மேசராசிக்கு மாறுவது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தரக்கூடிய சுப பலன்களும் உங்களுடைய வாழ்வில் ஒரு மாபெரும் பொருளாதார புரட்சியை ஏற்படுத்த போகின்றன. இந்த 200 வருட அபூர்வ கிரக நிலைகள் இதை ஒரு மாபெரும் யோகமாக பார்த்தீங்கன்னா மாற்றப்போகிறது. இனி அந்த கவலை வேண்டாம். உங்களை தேடி 8 மாபெரும் செய்திகள், நற்செய்திகளானது வரப்போகிறது. அது என்னென்ன என்பதை இந்த ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளவும் ஆணிவேராக துல்லியமான கணிப்புடன் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோங்க. இந்த தகவலை எங்குமே பார்த்தீங்கன்னா தவிர்க்காமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா கேட்டு பயனடையுங்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மீனராசி நேயர்களுக்கு நம்ம இப்பொழுது பார்க்கக்கூடிய அந்த 8 மிக முக்கியமான நற்செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ளலாங்க. தற்போதைய இந்த 200 வருட அபூர்வ கிரக நிலைகள் என்றால் என்ன என்பதை பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். இது ஏதோ சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு கிரக பயிற்சியோ அல்லது மாதாந்திர மாற்றமோ கிடையாது. 2 நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வானமண்டலத்தில் நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிசயமான கிரக சேர்க்கை இது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்ச் 23ஆம் தேதி அன்று கிரகங்கள் தங்களுடைய சஞ்சாரத்தை மாற்றுவதும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் வலுவடைவதும் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் கண்டிராத அளவிலான ஒரு மிகப்பெரிய மகாராஜா யோகத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்கி உள்ளது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ராஜயோகத்தினுடைய பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க போகின்றீர்கள் என்று சொல்லும்போது உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி பார்த்தீங்கன்னா பேசாமல் இருக்க முடியாது. கடந்த 5 முதல் 7 வருட காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுபவித்த வேதனைகளும் வழிகளும் கொஞ்சம் நஞ்சமல்ல. நிறைய அளவிற்கு பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்காத ஒரு போராட்டங்களே இல்லை என்று சொல்லணும். அந்த அளவிற்கு பலவிதமான சவால்களை தாண்டி வந்திருக்கிறீர்கள். குறிப்பாக 7.5 சனியினுடைய பிடியில் நீங்கள் பட்ட மன உளைச்சலும் பண நெருக்கடிகளும் பார்த்தீங்கன்னா சொல்லில் அடங்காது. நீங்கள் உயிராக நினைத்தவர்கள், ஆழமாக நம்பியவர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னால் இருந்து துரோகங்கள் செய்திருப்பார்கள். யாருக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்களோ அவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் உதாசனப்படுத்தி இருப்பார்கள். பல நேரங்களில் எல்லாம் முடிந்து விட்டது, வெற்றி நம் கைக்கு வந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கும் அந்த இறுதி வினாடி பார்த்தீங்கன்னா கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்ற ஒரு பெரும் ஏமாற்றங்களும் மன வலியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும்.
இரவுகளில் நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் அடைந்த மன உளைச்சலுக்குமே அளவே கிடையாது. தொழில் ரீதியாக பார்த்தால் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கேற்ற பலன்கள் கிடைக்காத ஒரு தொழில் முடக்கங்கள் ஒரு பக்கம், வரவுகள் பார்த்திங்கன்னா குறைவாகவும், மறுபக்கம் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தும், கழுத்தை பார்த்திங்கன்னா நெரிக்கக்கூடிய அளவிலான கடன் தொல்லைகள் உங்களை வாட்டி வதைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திற்குள் அமைதிகள் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் குழப்பங்களும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நிம்மதியை பார்த்திங்கன்னா இழந்திருப்பீர்கள். ஆனால் இயற்கையினுடைய நீதி ஒன்று உள்ளது நேயர்களே. இருண்ட இரவு எவ்வளவு நீளம் என்றாலும் அது முடிந்து சூரியன் உதிக்கக்கூடிய நேரங்கள் வந்தே தீரும். அதே போல் ஒரு ஸ்ப்ரிங்கை பார்த்திங்கன்னா எவ்வளவு அழுத்தமாக நம்ம அழுத்தி வைக்கின்றோமோ அதன் பின் அது பல மடங்கு வேகத்தோடு பார்த்திங்கன்னா மேலே எழும்பி வரும். அந்த வசந்த காலங்கள் இப்பொழுது உங்களுக்கு வந்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலையில் ஏற்பட போகக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான புரட்சி. கடந்த காலங்களில் உங்களுடைய கையில் பணம் எப்படி வந்தது, எப்படி போனது என்று உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரிந்திருக்காது. ஒரு ஓட்டை பானையில் பார்த்திங்கன்னா தண்ணீரை ஊற்றினால் அது எப்படி பார்த்திங்கன்னா தங்குவதில்லையோ அப்படி தான் உங்களுடைய வருமானமும் வந்த வேகத்திலே பார்த்திங்கன்னா மறைந்து போயிருக்கும். கையில் 1 ரூபாய் வரும் பொழுது 10 ரூபாய்க்கு செலவுகள் வரிசையாக காத்து கொண்டிருந்த காலம் அது. இப்பொழுது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஏஜென்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். வியாபார தளங்கள் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்குங்க. குறிப்பாக கடல் சார்ந்த தொழில்கள், கல்வித்துறை, கலைத்துறை இது போன்ற எல்லா விஷயத்திலும் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்குமே இது ஒரு பொற்காலம் அப்படின்னு தாங்க சொல்லணும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுகள் தானாகவே பார்த்திங்கன்னா தேடி வரப்போகிறது. அலுவலகத்தில் உங்களை ஏளனமாக பார்த்திங்கன்னா பார்த்தவர்கள் உங்களுடைய திறமையை பார்த்திங்கன்னா கண்டு இனி வியந்து போக போகின்றார்கள். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அவர்கள் தகுதிக்கேற்ற உயரிய நிறுவனம் அமையும். அதேபோல் உங்களுடைய மனதிற்கு பார்த்திங்கன்னா மிகவும் நெருக்கமான குடும்ப ஒற்றுமை மற்றும் தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடுதல். ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் பார்த்திங்கன்னா பணம் இருந்தாலுமே, வெளியில் எவ்வளவுதான் புகழும் கௌரவங்களும் இருந்தாலும் அவன் மனதார நிம்மதி அடைவது தனது குடும்பத்தில் மட்டும்தான். ஆனால் கடந்த சில வருடங்களாக பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு அந்த குடும்ப நிம்மதி என்பது போராட்டமாகவே இருந்து வந்திருக்கும். குடும்பத்திற்குள் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளால் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது கிரக நிலைகள் சாதகமாக மாறுவதனால பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தகுந்த வரனானது அமைந்து இல்லத்தில் மங்கள ஓசைகளானது கேட்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இப்பொழுது வாரிசு உருவாகும். அதேபோல் சொந்த வீடு அல்லது மனை வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய நீண்ட நாள் கனவானது இப்பொழுது நிறைவேறப் போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாற்றம் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அல்லது தந்தை வழியில் உங்களுக்கு பெரும் உதவிகளானது கிடைக்கும். ஆரோக்கிய மேம்பாடு மற்றும் எதிரிகள் தொல்லை நீங்குதல். கடந்த காலங்களில் உங்களை வாட்டிய உடல் சோர்வு, குறிப்பாக கால்கள் மற்றும் தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது விடைபெறும். உங்களுடைய உடலில் ஒரு புதிய புத்துணர்ச்சிகளானது உண்டாகுங்க. உங்களை வீழ்த்த நினைத்த மறைமுக எதிரிகள் இப்பொழுது தானாகவே உங்களிடம் பார்த்திங்கன்னா சரணடைந்து விலகிச் செல்வார்கள். உங்கள் நீண்ட நாள் கனவான உயர்கல்வி அல்லது ஆன்மீக பயணங்கள் மூலம் கிடைக்கும் மேன்மை, அதேபோல் தடைகள் நீங்கி உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய யோகங்கள் பிரகாசமாக உள்ளது. ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் முன்னோர்களினுடைய ஆசி, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் இப்பொழுது முழுமையாக கிடைக்கும் என்றே சொல்லலாம். இதுவரை இருந்து வந்த கர்ம வினைகளானது விலகி உங்களுடைய குடும்பத்தில் சுபிட்சங்களானது உண்டாகும். பொது வாழ்வில் கிடைக்கப் போகக்கூடிய கௌரவம் மற்றும் அங்கீகாரம், சமூகத்தில் உங்களுடைய மதிப்புகள் பன்மடங்காக உயரும். குறிப்பாக புதன் மற்றும் செவ்வாயினுடைய பார்வையினால் உங்களுடைய பேச்சில் ஒரு இனிமையும் மற்றவர்களை பார்த்திங்கன்னா கவரக்கூடிய வசீகரங்களும் உண்டாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே வெற்றியை தேடி கொடுக்குங்க. அதேபோல் மீனராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலங்கள். வீட்டில் இருந்தபடியே ஆலோசனை வழங்கக்கூடிய வேலைகள் அல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய வெற்றிகளானது கிடைக்குங்க. புதிய தங்க நகைகள் மற்றும் ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வங்களும் அதிகரிக்கும். உங்களுடைய பிள்ளைகளினுடைய உயர்கல்வியில் ஒரு மாபெரும் முன்னேற்றங்கள் உண்டாகுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானங்கள் இப்பொழுது மிகவும் சுபிச்சமாக உள்ளது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கல்வி மற்றும் திரவ பொருட்கள் மூலம் பெரிய லாபங்களானது கிடைக்கலாங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளானது இப்பொழுது தேடி வரும்.
இந்த யோகங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை முழுமையாக வந்தடைய நீங்கள் சில எளிய பரிகாரங்களை வந்து பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க. வியாழக்கிழமைகளில் சித்தர்களை வழிபாடு செய்துக்கோங்க. அதேபோல் மஞ்சள் நிற உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா தானம் செய்யுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு இனிப்புகளை தானம் செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானது. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.